Yes. So welcome to this channel, friends of Maths and Physics TN. ஓகேவா? ஓகே. இது லெக்சர் 16. ஸோ நம்ம வந்து இந்த லெக்சர்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 சால்வ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பேசிக் கிடைக்கும். மேட்ரிக்ஸ்னால் என்னது, மேட்ரிக்ஸ் எதுக்கு படிக்கணும், டிட்டர்மினன்ட்னா ஜாமெட்ரிக்கலாக என்ன மீனிங்கு, அதெல்லாம் உங்களுக்கு முதல் 15 வீடியோவில் நீங்கள் பார்த்துடணும். ஓகேவா? சப்போஸ் அந்த வீடியோ எங்கே இருக்குது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேனல் உள்ள போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் TN கிளாஸ் 12 மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 1 ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா எல்லா லெக்சரும் லைனாக வரிசையாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட் சம்? நீங்கள் ஈஸியாக எதாவது போடுறீங்க, நானே போட்டுருவேன் சார். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும் ஏற்கனவே எனக்கு. நீங்கள் எக்ஸாம்பிள் சம் நிறைய போட்டிங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் எனக்கு அதான் கண்டுபிடிக்க தெரியும். அவ்வளோதான், நானே போட்டுருவேன் அந்த சம்மை. நீங்கள் எதுக்கு போடுறீங்க? போடுவோமா? பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்? A -3 4 6 2. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் யார்? இவன் ஏன்னு எடுத்துப்போம். நம்ம இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துப்போம். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி போடணும்? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட்டு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் மாற்றி விடு பொசிஷனை. ஓகேவா? இங்கே யார் இருக்கா? 2 இருக்கான். இங்கே யார் இருக்கா? -3 இருக்கா. உல்ட்டாவா போடு. இப்போ 2 அங்கே போடு, -3 இங்கே போடு. ஓகேவா? இங்கே 2 நம்பர் இருக்காங்கல்ல, பொசிஷனை மாற்றாத. ஆனால் மைனஸை மல்டிப்ளை பண்ணு. அப்போ இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணால் இவன் யார் ஆகிடுவா? -4 ஆகிடுவானா? -4. இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணால் -6. அவ்வளோதான் சார், இதுதான் சார் அட்ஜாயிண்ட்டு. அவ்வளோதான். அப்போ இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் பொசிஷனை மாற்றி விடு. அப்போது 2 இங்கே போயிடுவான், -3 இங்கே வந்துடுவான். இந்த 2 நம்பரையும் பொசிஷனை மாற்றாத, மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? சப்போஸ் இங்கே -4 இருந்துச்சுன்னா +4 ஆகிடும். அவ்வளோதான், மைனஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபஸ்ட் சம் முடிஞ்சு போச்சு. நான் சார் இதெல்லாம் ஒரு சம்மா சார். செகண்ட் சம் போடுவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஏன் என்ன கொடுத்துருக்கான் இப்போ எனக்கு? 2 3 1 3 4 1 3 7 2. நல்லா கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். இது என்ன மேட்ரிக்ஸு? 3x3 மேட்ரிக்ஸு. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் எப்படி சார் நம்ம கண்டுபிடிப்போம்? பெருசாக ஒரு டிட்டர்மினண்ட்டை போடு. இங்கே இருக்க நம்பரில் ஆரம்பிக்கணும். யார்? A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் பொசிஷன் தான் நம்மளுக்கு மெயின். தலைவரிவர் தான் 4. ஓகேவா? 4. செகண்ட் யார் இருக்கா? 1. அவனுக்கு அப்புறம் எவனும் இல்லை. வச்சுருப்போம். இங்கே வா 3 4. நல்லா பார்ப்பா. 4 1 திரும்ப அதே ரோலில் தான் இருக்கணும். 3 4 அங்கேயே முடிக்கணும். இப்போ அடுத்து யார் இருக்கா? 7 2 திரும்ப இங்கே வா 3 7. புரிஞ்சுதா? 7 2 3 7. இப்போ திரும்ப மேலே வா 3 1 2 3 3 1 2 3 திரும்ப அங்கேயே முடிக்கணும். எங்கே ஆரம்பித்தோமோ 4 1 3 4. மறக்காமல் டிரான்ஸ்போஸை போட்டுடு. ஓகேவா? மறக்காமல் டிரான்ஸ்போஸை போட்டுடு. இப்போ வேறு இது புரிஞ்சுதா? வேறு இங்கே ஆரம்பித்தேன் 4 1 3 4. இங்கே ஆரம்பி 7 2 3 7. இங்கே ஆரம்பி 3 1 2 3. திரும்ப இங்கேயே முடி 4 1 3 4. நல்லதான் சார். இப்போ 4 × 2 எவ்வளோ? 8 மைனஸ் மறக்காமல் போட்டுரு. 7 × 1 எவ்வளோ? 7. 3 × 1 எவ்வளோ? 3 மைனஸ் 2 × 3 எவ்வளோ? 6. 3 × 7 எவ்வளோ? 21 மைனஸ் 4 × 3 எவ்வளோ? 12. அவ்வளோதான், ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வா 7 × 1 எவ்வளோ? 7 மைனஸ் 3 × 2 எவ்வளோ? 6. 2 × 2 4 மைனஸ் 3 × 1 3. 3 × 3 9 மைனஸ் 7 × 2 14. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. 3 × 1 3. இங்கே வா 4 × 1 4. 1 × 3 3 மைனஸ் 2 × 1 2. 2 × 4 8. 3 × 3 9. சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அட்ஜாயிண்ட்டு. அவ்வளோதான். இதுக்கு 8 - 7 எவ்வளோ? -1. 3 - 6 -3. 21 - 12 எவ்வளோப்பா? 9. 7 - 6 1. 4 - 3 1. 9 - 14 -5. 3 - 4 -1. 3 - 2 1.
8 - 9 - 1 மறக்காமல் டிரான்ஸ்போஸ். எப்படி சார் டிரான்ஸ்போஸ் போடுறதுக்கு? அப்போ என்ன பண்ணோம், ஒரு காலமாக ரோ அது ரோ காலமாக எழுது. இப்போ -1 -3 9 -1 -3 காலமாக எழுது. இப்போ 1 1 -5 அப்புறம் -1 1 -1 இதுதான் சார் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அவ்வளோதான் சார், சீக்கிரமாக போட்டுருவோம். முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் இப்படி தான் போடுறேன், இங்கே பண்ணுறேன், 4 ஸ்டெப்பில் எனக்கு முடிஞ்சு போச்சு சார் அட்ஜாயிண்ட்டு. அவ்வளோதான். இப்போ தேர்ட் சம் பாரு, முக்கியமான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் 1/3 இன்ட்டு 2 2 1 -2 1 2 1 -2 2. ஓகேவா? நீ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ 1/3 மல்டிப்ளை பண்ணிடலாம் உள்ள. அப்போ 2/3 2/3 1/3 -2/3 1/3 2/3 1/3 -2/3 2/3 அப்படி போடலாம். ஆனால் அப்படி போட்டு நீங்கள் போட்டோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஃபுல்லாக ஃப்ராக்ஷனாக இருக்கும். அப்போ உனக்கு மைனஸ் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேணாம், நம்ம தான் தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோமே. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஒரு அட்ஜாயிண்ட்லேருந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது சார். அட்ஜாயிண்ட் ஆஃப் lambda a is equal to lambda power n minus 1 into adjoint of a. ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்க சார், நீங்கள் ப்ரூவ் கூட பண்ணீங்க சார். ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் வெளியே எடுக்கணும் அட்ஜாயிண்ட்லேருந்து அப்படின்னா நான் அந்த கான்ஸ்டன்ட் பவர் n - 1 பண்ணோம். என்னென்னது சார்? ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ நான் 1/3 நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு லாம்டா 1/3 இங்கே, நம்மளுக்கு லாம்டா வந்து என்னதுங்க 1/3 இங்கே, லாம்டான்றது ஒரு நம்பர். அப்போ 1/3 வெளியே எடுக்கணும் அப்படின்னா இது 3x3 மேட்ரிக்ஸா? அப்போ என்ன யார் எனக்கு 3 - 1 ஆகிடுவான். இதுக்கு அட்ஜாயிண்ட் போட்டால் போதும். அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் 2 2 1 -2 1 2 1 -2 2. அவ்வளோதான் சார். இப்போது இது என்ன ஆகிடும்பா? 3 - 1 2 ஆகிடுமா? இப்போ 1 - 3 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 1/9 ஆகிடும். இதுக்கு அட்ஜாயிண்ட் போடும். அவ்வளோதான். இதுக்கு அட்ஜாயிண்ட் நான் ஈஸியாக போட்டுருவேன் சார். அப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் நம்ம? இது அப்படியே வச்சுப்போம். 1/9 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? 2 2 1 -2 1 2 1 -2 2. இது ஈக்குவேஷன் நம்ம 1 வச்சுப்போம். இப்போ இந்த அட்ஜாயிண்ட் போடுவோம். வந்த மேட்ரிக்ஸோடு நம்ம என்ன பண்ணுவோம்? 1/9 மல்டிப்ளை பண்ணிப்போம். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப பயந்துஇல்லை சார் செம்ம பார்த்த உடனே. நீங்கள் இன்னொரு விதமாக பண்ணலாம். 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டே இருக்காது வெளியே. 2/3 2/3 1/3 -2/3 1/3 2/3 1/3 -2/3 2/3. அதுக்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே என்னவாக இருக்கும்? /3 இருக்கும். டைம் ஆகும். நம்மளாம் ஈஸி ப்ராப்பர்ட்டி இருக்கே. ஓகேவா? கிங்க ஒரு அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. லாம்டா வெளில எடுக்கணுமா? கஷ்டமாக இருக்குது. லாம்டா எடுத்துடுறேன் சார், எடு. ஆனால் பவரில் என்ன பண்ணேன்? n - 1 போடு. நம்மளுக்கு n இங்கே 3. சப்போஸ் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் n யார் எனக்கு 2. அவ்வளோதான். இதுக்கு அட்ஜாயிண்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் யார் வருவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் போடுறேன். 2 2 1 -2 1 2 1 -2 2. இதுக்கு அட்ஜாயிண்ட் யார் சார் வருவா? பெருசாக நம்பரை போடு. இங்கே ஆரம்பி. ஓகேவா? 1 நெக்ஸ்ட்டு 2 அப்புறம் -2 1 அப்புறம் இங்கே வா -2 2 1 -2 திரும்ப மேலே போ 2 1 2 2 திரும்ப அங்கேயே முடி 1 2 -2 1 மறக்காமல் டீயை போடு. ஓகேவா? இங்கே ஆரம்பிக்கணும். 1 2 -2 1 1 2 -2 1 திரும்ப இங்கே வா 1 2 3 திரும்ப அங்கேயே முடிக்கணும் 4ல். அப்போது 1 2 -2 1 -2 2 1 -2 2 1 2 2 1 2 -2 1. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நானே போட்டுருவேன் சார். இல்லை சார் நீங்கள் போட்டு கஷ்டப்படுறீங்க. இதை அழிச்சிடுவோமா? இதை அழிச்சிடுவோம். லெக்சர் 16 இது 15 லெக்சர் இதுக்கும் நீ முன்னாடி இருக்குது. பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்க்குறத. ஏன்னா நான் வந்து ஒரு ஜாமெட்ரிக்காக சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பார்க்குறோம்? ஒரு டப்பா. இப்போ வந்து நீங்கள் அந்த டப்பா வேணால் பண்ணிடலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக மாற்றிடலாம். 1 × 2 2 நடுவில் மைனஸ் 2 × -2 சார் -4 சார். அப்புறம் 2 × 1 2
மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோ சார் மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 எவ்வளோ சார் ப்ளஸ் 4 நடுவில் மைனஸ் 1 இன்ட்டு 1 எவ்வளோ சார் 1 அப்புறம் இங்கே வா மைனஸ் 2 இன்ட்டு 1 எவ்வளோ சார் மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோ சார் 4 2 இன்ட்டு 2 எவ்வளோ சார் 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 எவ்வளோ சார் 1 1 இன்ட்டு 2 எவ்வளோ சார் 2 மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோ சார் மைனஸ் 4 ஓகேவா இப்போ இங்கே வா 2 இன்ட்டு 2 எவ்வளோ 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு மைனஸ் 2 எவ்வளோ மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோ 4 2 இன்ட்டு 1 எவ்வளோ 2 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 எவ்வளோ மைனஸ் 4 மறக்காமல் டீயை போடு ஓகேவா இப்போ இது என்ன ஆகிடும் இது என்ன ஆகும் 2 + 4 ஆகிடுமா 6 2 + 4 ஆகிடுமா 6 4 - 1 3 -2 - 4 எவ்வளோ -6 4 - 1 3 2 + 4 ஆகிடுமா இது -4 இது 4 - 1 ஆகிடும் 3 ஆகிடும் -2 - 4 -6 ஆகிடும் இது 2 + 4 ஆகிடும் +6 ஆகிடும் மறக்காமல் டீயை போடு அப்போது இந்த காலம் ரோ ஆகுது இல்லை ரோ காலம் ஆகுது அப்போது 663 663 இப்படி எழுதுறேன் அப்புறம் -3 -6 3 6 அப்புறம் 3 -6 6 இதுதான் யார் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சம் முடியல நம்ம என்ன பண்ணணும் 1/9 மல்டிப்ளை பண்ணணும் இப்போ தேர்ஃபோர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு அட்ஜாயிண்ட் யார் 6 -6 3 6 3 -6 3 6 6 அவ்வளோதான் சார் முடிஞ்சு போச்சு சார் சம்மு இப்போ வேணா நீ 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்போ 6/9 ஆகிடுமா அப்புறம் நீ 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கோ அப்போ நான் இங்கே மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க இது என்ன ஆகும் 6/9 அப்புறம் -6/9 இங்கே 3/9 ஆகுமா இங்கே என்ன ஆகும் 6/9 அப்புறம் 3/9 அப்புறம் -6/9 3/9 அப்புறம் 6/9 இங்கே என்ன ஆகிடும் 6/9 ஆகிடும் 1/9 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்பா உள்ள ஓகேவா என்ன சார் முஸ்லிம் சவுண்டு வருது குக்கர் சவுண்டு ஓகேவா 9 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 1/9 6/9 -6/9 3/9 ஓகே இப்போ 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள் 3 2s are 3 3s are அப்போ இது என்ன ஆகிடும் இங்கே தானே பாருங்கள் ஆன்சரை 2/3 3 2s are 3 3s are இப்போ -2/3 3 1s are 3 3s are இப்போ 1/3 இது என்ன ஆகிடும் 3 2s are 3 3s are இது ஆகிடும் 1/3 ஆகிடும் இது -2/3 ஆகிடும் அப்புறம் இது என்ன ஆகிடும் 1/3 ஆகிடும் இது 2/3 ஆகிடும் இது என்ன ஆகிடும் 2/3 ஆகிடும் அவெல்லாம் தான் சார் இன்வர்ஸு இவ்வளோ ஈஸியாக இருக்குது சார் இன்வர்ஸு செக் பண்ணிக்கலாமா பேக் ஆன்சர் என்ன இருக்குது ஃபஸ்ட் செம்முக்கு எக்ஸசைஸ் 1.1 சூப்பரு கரெக்டு 2/3 அங்கே 1/3 இருக்கு வெளில ஓகேவா பிரச்சனை கிடையாது 2/3 -2/3 1/3 2/3 1/3 -2/3 1/3 சூப்பர் சார் கரெக்டாக போட்டோம் சார் அவ்வளோதான் சார் ஈஸி சார் அட்ஜாயிண்ட்டு நெக்ஸ்ட் சம்மில் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் லெக்சர் 17 என்ன பண்ணுவோம் செகண்ட் சம் போடுவோம் ஓகேவா ஸோ குட் பை தேங்க்யூ